வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 22/5/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை ஒன்றுமில்லை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சூரிய உதயம் 5:53, கரணம் 1 மணி முதல் 4:30 வரை, திதி இன்று இரவு 8:58 வரை, தசமி பின்பு ஏகாதேசி, நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:49 வரை, பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி, யோகம் இன்று காலை 5:52 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம், சதுராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:49 வரை, ஆயில்யம் பின்பு மகம். மேஷராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களினால் அலைச்சல்கள் அதிகமாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வீட்டில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வோம் நல்லது. எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நினைத்தது நிறைவேறும். பரணி அனுசரித்து நடந்து கொள்ளவும். கிருத்திகை நிதானம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நிம்மதியான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆசைகள் பூர்த்தியாகும். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நல்ல முடிவுகள் கிடைக்கும். ரோகிணி ஆதரவுகள் கூடும். மிருகசிருஷம் ஒத்துழைப்பான நாள். மிதுன ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நெருக்கம் அதிகமாகும். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரேஷம் கவலைகள் தீரும். திருவாதிரை கவனம் தேவை. புனர்பூசம் அனுபவங்கள் அதிகமாகும். கடகராசி நேயர்களை, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். நிதானமாக செயல்படவும். கௌரவங்கள் மேலோங்கும். ஆர்வம் உண்டாகும். வியாபாரத்தில் ஆதாயங்கள் கிடைக்கும். மலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் கூடும். பூசம் ஆதாயங்கள் உண்டாகும். ஆயில்யம் வளமான நாள். சிம்மராசி நேயர்களை, விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். தம்பதிகளுக்கிடையே விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும். பணியில் நிதானம் தேவை. அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மகம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பூரம் செலவுகள் கூடும். உத்திரம் அலைச்சல்கள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வியாபாரத்தில் ஆதரவுகள் கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை கிடைக்கும். பணியில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் தன்னம்பிக்கை ஏற்படும். ஹஸ்தம் ஆதரவுகள் கூடும். சித்திரை நிம்மதியான நாள். துலாம் ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். தேகநலன் சீராகும். நிம்மதியான நிலை கிடைக்கும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். வாழ்க்கை பற்றிய நெருக்கம் ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். சந்தோஷங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை கௌரவங்கள் கூடும். சுவாதி தடைகள் விலகும். சாகம் வளமான நாள். விருச்சிகராசி நேயர்களே, திறமைக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பணியில் வருமானம் கூடும். வியாபாரத்தில் ஆதரவுகள் கிடைக்கும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சாகம் கௌரவங்கள் கூடும். அனுஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கேட்டை வளமான நாள். தனுசு ராசி நேயர்களே, பணியில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சொந்த பந்தங்களிடம் நிதானம் தேவை. பொருள் வரவுகள் அதிகமாகும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் இடமாற்றம் கிடைக்கும். தேகநலன் சீராகும். எதிலும் ஆர்வம் உண்டாகும். எண்ணங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மூலம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பூராடம் செலவுகள் கூடும். உத்திராடம் ஆர்வம் உண்டாகும்.
மகர ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சுற்றுவட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். எதிலும் யோசித்து செயல்படவும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வேகமாகவும் செயல்படுவீர்கள். பிரச்சனைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். திராடம் தடைகள் விலகும். திருவோணம் ஆர்வம் உண்டாகும். அவிட்டம் வேகமாக செயல்படுவீர்கள். கும்பராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். லாபமான நிலை உண்டாகும். கௌரவங்கள் மேலோங்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். தேகநலன் சீராகும். முன்னேற்றம் ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் மகிழ்ச்சியான நாள். சதயம் கௌரவங்கள் கூடும். புரட்டாதி வளமான நாள். மீனராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கௌரவங்கள் மேலோங்கும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மன அமைதியுடனும் செயல்படுவீர்கள். லாபங்கள் கிடைக்கும். வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சுபிட்சங்கள் கூடும். சந்தோஷங்களும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திரட்டாதி தேகநலன் சீராகும். ரேவதி மனக்கசப்புகள் நீங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.